ஹாய் கைஸ், வழக்கமான பழி வாங்குற கதையை வித்தியாசமான கோணத்துல சொல்ல ட்ரை பண்ணிருக்காரு டைரக்டர். வட சென்னைனாலே வெட்டு குத்து பழி வாங்குற கதை கஞ்சா போதைன்னு இவங்கள முதல்ல திருத்தணும். ஏன்னா லாஸ்ட் 2 வருஷத்துல கிட்டத்தட்ட 1 லட்சம் படங்கள் வந்துருச்சு கஞ்சா போதையை பேஸ் பண்ணி. ஃபுட்பால் பிளேயரா ஆக ஆசைப்படுற ஒருத்தனோட லைஃப்ல அரசியல் எப்படி நுழையுது, அவனோட கனவு அவன் துரத்துனானா இல்ல அரசியலுக்கு அடிமையானான்றதுதான் படத்தோட கதை. ஹீரோ பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கார்த்திகேயன் ஒருத்தர் அவருக்கு உதவுறாரு. கார்த்திகேயன் அந்த ஏரியாவுல கஞ்சா போதை இதுக்கெல்லாம் எதிர்ப்பாய் நின்னுட்டு இருக்காரு. இதனால அவர் தம்பிக்கும் இவருக்குமே பகை அதிகமாகுது. இந்த நேரத்துல தான் ஹீரோவுக்கு பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஒண்ணு கிடைக்குது. கார்த்திகேயன் துணையோட நம்ம பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகிடலான்னு ஆசைப்படுற ஹீரோவுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. கார்த்திகேயனை அவரோட தம்பியும் அவரோட கூட்டாளியும் சேர்ந்து கொன்னுடுறாங்க. ஜோசப்பும் கிருபாகரனும் சேர்ந்து தான் இவரை கொன்னுடுறாங்க. ஆனா ஜோசப் பழிய ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போக இந்த சைடு கிருபாகரன் பயங்கரமா வளர்ந்துடுறாரு. 20 வருஷம் கழிச்சு ஜெயில விட்டு வந்து பாக்குற ஜோசப்புக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. ஏன்னா தன் கூட சேர்ந்து கொலை பண்ண கிருபாகரன் இப்போ அரசியல் ரீதியா மிக வலுவான இடத்துல இருக்காரு. கிருபாகரனை எப்படியாவது பழி வாங்கணும்னு ஆசைப்படுற ஜோசப் ஹீரோவுக்கும் கிருபாகரனுக்கும் பகைய மூட்டி விடுற இந்த அரசியல் சூழ்ச்சி ஹீரோவை பாதிச்சுதா இல்ல அவர் ஆசைப்பட்ட போல பெரிய ஃபுட்பால் பிளேயரா ஆனாரா அப்படின்றதுதான் படத்தோட மீதி கதை. நம்ம பார்த்து பழகுன கதைகளும் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜா நல்லா தான் போச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப் ரொம்ப மொக்கையா தான் போச்சு. ரொம்ப லேக் இருந்துச்சு படத்துல. எப்பயாவது லேக் ஆனா ஒரு சண்டை சீனை வச்சிடுறாங்க. 20 நிமிஷத்துக்கு ஒரு டைம் ஃபைட் சீக்வன்ஸ் வந்துகிட்டே இருக்கு படத்துல. நம்ம பாக்குற படத்துல ஏதாவது ஒரு கேரக்டர் இறந்து போனா அது நம்ம கூட கனெக்ட் ஆனாதான் படத்துல ஒன்னா உட்கார முடியும், இல்லனா உட்காரவே முடியாது. அப்படி இவங்க சாவடிக்கிற அந்த கேரக்டர்லாம் நம்ம மனசு கூட நெருக்கமா கிடையவே கிடையாது. இப்ப வர்ற டைரக்டருங்க கையில சுத்தமா கதையே கிடையாது. ஆனா ஊனா கஞ்சா போதை சமூகத்தை திருத்துறன்னு இது போல படத்தை தான் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த படத்துலயும் அவ்வளவு வன்முறை காட்சிகள் ரத்தம் தெறிக்க இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் ப்ரொடியூசர் லோகி. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இது போலயே கதையை வச்சுட்டு ஓட்ட போறாங்கன்னு தெரியல தமிழ் சினிமாவை. ஹீரோயினுக்கு பெருசா கால்ஷீட் கொடுக்கல போல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சில சீன்ஸ் வந்துட்டு டைரக்டா கிளைமேக்ஸ்ல வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு பிஸியா இருந்தாங்க படத்துல. இந்த படத்தை பொறுத்தவரையிலும் படத்தோட ஹீரோவோட ஆக்டிங் ஓகே தான். படத்தோட மியூசிக் ஓரளவு ரசிக்கும்படியா தான் இருந்துச்சு. படத்தோட கதை வட சென்னைன்னு காமிச்சிட்டு தூத்துக்குடி பீச்ல எல்லாம் போயிட்டு படத்தை பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் ஹீரோ தம் அடிச்சுட்டே போதைக்கு வசனம்லாம் பேசுறது ரொம்பவே சிரிப்பா இருந்துச்சு. எது எப்படியோ இது மாதிரி கதையெல்லாம் எடுத்துட்டு திருப்பி வந்துடாதீங்கடா சாமி அப்படின்ற மாதிரி தான் படத்தோட இருக்கு. நானும் இந்த ரிவ்யூவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு உங்களோட நண்பர்களுக்காம ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.